ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு சின்ன டாபிக். அது என்ன அப்படின்னா, வாட் இஸ் த ஏஜ் லிமிட் டு அப்பியர் ஃபார் ஜிபேட் எக்ஸாமினேஷன், எஸ்பெஷலி 2024 எக்ஸாமினேஷன். ஸோ இதுதான், அதாவது ஜிபேட் எக்ஸாமினேஷனுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு ஏஜ் லிமிட் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சில நண்பர்கள். அதுக்குரிய விளக்கம் பார்க்கலாம். தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட் டு அப்ளை ஃபார் தி ஜிபேட் எக்ஸாமினேஷன். அதாவது ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. என்டிஏ, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, ஹேஸ் நாட் கெப்ட் எனி அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் interested in pursuing the M.Pharma program. However, the minimum age to apply for the GPAT examination is 18 years. அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. என்டிஏ அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் கேண்டிடேட்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பர்சூயிங் தி M.Pharm ப்ரோக்ராம், அதுக்கு ஏஜ் லிமிட் எதுவும் மென்ஷன் பண்ணலை. எனிவே மினிமம் ஏஜ் லிமிட் நம்ம ஜிபேட் எக்ஸாமினேஷனுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு 18 இயர்ஸ் இருக்கணும். அதாவது பிஃபார்மசி கிராஜுவேட்ஸ் ஃபைனல் இயரில் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த டைம் அவங்களுக்கு ஏஜ் பார்த்தோன்னா 17 + 3 21 இருக்கும். ஆனால் மினிமம் ஏஜ் லிமிட் 18 கொடுத்துருக்குறாங்க. இதுதான். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. எதுவும் மென்ஷன் பண்ணலை பர்டிகுலராக, கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. என்டிஏ ஹேஸ் நாட் கெப்ட் எனி அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் தி candidates interested in pursuing the M.Pharm program. ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் 18 இயர்ஸ். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளை ஃபார் தி ஜிபேட் எக்ஸாமினேஷன். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். இதில் ஒரு முக்கியமான நமக்கு தெரிஞ்ச தகவல் என்னென்னா, ஜிபேட் நம்ம குவாலிஃபை ஆகக்கூடிய பட்சத்தில் நம்ம ரிசர்ச் அசோசியேட், ரிசர்ச் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி போஸ்டிங் அப்ளை பண்ண முடியும். ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் போஸ்டிங்க்கும் அப்ளை பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்ம M.Pharm பண்ணுறோமோ இல்லையோ, கண்டிப்பாக அது ஃப்யூச்சரில் நமக்கு இண்டஸ்ட்ரியில் ரிசர்ச்சில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியப்படுத்திக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.